ஹல்லல்லோ! ஃபுட் டேட் போலாமா? சூடா நல்லா சுருக்குன்னு அரைச்சு விட்ட மீன் குழம்பு கூட, பொரிச்ச மீன் ஒரு துண்டு வச்சு, ஒரு வாய் சாப்பிட்டா அடடடடா! நாளைக்கு இந்த மீன் குழம்பு செய்றீங்க, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்றீங்க. எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு தவாவுல கொஞ்சம் கருவேப்பில, ஒரு 10 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில சின்ன வெங்காயமா நான் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் உள்ள ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் குடுக்கும். உங்களுக்கு ஒரு வேளை சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா, நீங்க பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இது கூட நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி இப்பவே ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்க போறேன். அது கொஞ்சமா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளி ஒண்ணு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. மிளகு மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. அப்பதான் நல்ல ஒரு மணம் குடுக்கும். இதுக்கு நெறைய புளி சேத்துறாதீங்க. ஏன்னு சொல்றேன். இப்ப பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இது நல்லா வதங்கி வரணும். நல்லா ட்ரை ஆயிட்டு உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில ஒரு 1/2 மூடி தேங்காய் மட்டும் துருவி உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காவும் சேர்த்து இதில நம்ம இப்ப நல்லா வதக்க போறோம். நான் ஆக்சுவலி பெரிய தேங்கான்றனால 1/2 மூடி போட்டிருக்கேன். சின்ன தேங்காவா இருந்தா நீங்க 1 மூடி போட்டுக்கலாம். நான் இது வதக்கறக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இத அரைச்சு விட்ட மீன் குழம்பு. இது ஒரு செட்டிநாடு ஸ்டைல்ல இருக்கும். அவ்ளோ மணமா இருக்கும் கொதிக்கும்போது. இப்ப இந்த தேங்காவும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். ஆக்சுவலி நாங்க ஒரு டைம் ஃபிஷ் எடுக்கும்போது ஒரு ஸ்டைல் ஃபிஷ் குழம்பு ட்ரை பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த அரைச்சு விட்ட மீன் குழம்பு ட்ரை பண்றோம். நாங்களே மசாலா அரைச்சு ட்ரை பண்றோம். இது வதக்கும்போது ஒரு நாஸ்டாலஜிக் மெமரி ஞாபகம் வந்துச்சு. பட் அத என்னால கேட்ச் பண்ண முடியல என்னன்னு. ஃபுல்லா நல்லா வதக்கி முடிச்சதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு இது தனியா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஆறிட்டு இருக்க கேப்ல நல்லா ஃபிஷ்ஷ வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும், லெமனும் மட்டும் போட்டு இந்த மீன் ஃபுல்லா பெரட்டி வச்சுக்கலாம். ஃபுல்லா கம்ப்ளீட்டா நல்லா பெரட்டிட்டு இந்த மாதிரி ஃபிஷ் ஃபுல்லாவே உங்களுக்கு அது அப்ளை ஆயிருக்கணும் வச்சிடலாம். ஓகே, மீன் குழம்பு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு கடாயில நல்லெண்ணெய் தான் நம்ம ஊத்த போறோம். கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிட்டு வெந்தயம். இப்ப நம்ம ஒரு 5 குண்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதுக்கு நீல மிளகாய் விட இந்த மிளகாய் தான் ரொம்ப டேஸ்ட் குடுக்கும். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு, இஞ்சியும் சின்ன துண்டும், ஒரு 4 பல் பூண்டையும் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாமே எண்ணெயில நல்லா வதங்கிடும். அந்த இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடும். இந்த டைம்ல நம்ம நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இத போட்டு நல்லா வதக்கிரணும். வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? இந்த பேஸ்ட் இதையும் ஊத்திட்டு, இது கொஞ்சம் திக்கா இருக்கும். நல்லா மையா அரைச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நல்லா கொதிக்க வைக்க போறோம். ஸோ தனித்தனியா வரக்கூடாது. இதுக்குள்ள நெறைய தண்ணி ஆட் பண்ணிட்டு, தேவையான அளவு உப்புமே ஆட் பண்ணிட்டு, இத நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்க போறோங்க. அதாவது இதில இருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வெளியில வரணும். அதோட பச்சை வாசம்லாம் அடங்கி ஒரு நல்ல அரோமா வரும். அந்த அளவுக்கு கொதிக்கணும் இது. ஸோ மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா, நீங்க உங்களோட மேரினேட் பண்ணி வச்சிருக்க மீன வந்து ஒண்ணொன்னா உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப கொஞ்சம் அடுப்புல சிம்ல வச்சுட்டு ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் மட்டும் உங்களுக்கு வெந்தா போதும். ஏன்னா ஃபிஷ் அவ்வளோதான் வேகணும். அதுக்கு மேல வெந்தா உடைஞ்சிடும். ஸோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்க கொதிக்க விட்டா போதும். ஆக்சுவலி ஒரு நாஸ்டாலஜிக் மெமரி ஒண்ணு இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது இப்போ புடிச்சுட்டேங்க. வீடு ஃபுல்லா கமகமன்னு ஸ்மெல்லு எங்க தாத்தா பாட்டியோட ஊருக்கே என்ன கூட்டிட்டு போயிடுச்சு. ஆக்சுவலி அங்க தான் மருதூர்ன்னு சொல்லி ஒரு சின்ன வில்லேஜ்ல இருக்காங்க. அது இப்ப வரைக்குமே டெவலப் ஆகல. அப்படியே தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2, 3 ஷாப் வந்திருக்கு அவ்வளோதான். மத்தபடி அந்த ஊரோட அழகு இன்னும் அப்படியே தான் இருக்கு. நாங்க எப்ப போனாலும் தோட்டத்துல இருந்து கோழி புடிச்சிட்டு வந்து நாட்டுக்கோழி குழம்பு அப்பவே செஞ்சு குடுப்பாங்க. ஒரு வாட்டி மீன் குழம்பு செஞ்சிருந்தாங்க. நல்லா அம்மில அரைச்சு மண் சட்டியில பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி புளி கூட அங்க பாட்டி வீட்டு மரத்துல இருந்து தான் எடுப்பாங்க. அங்கருந்து தான் வருஷம் வருஷம் எல்லார் வீட்டுக்கும் கிலோ கணக்குல வரும். இந்த மீன் குழம்புக்கு கூட நான் அந்த புளி தான் நான் போட்டிருக்கேன். மீன் குழம்பு கொதிக்கும்போது நான் ஹால்லேருந்து எந்திரிச்சு குதிச்சிட்டு இருந்தேன். அப்படியே எங்க பாட்டி ஊருக்கு இழுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. அதே டேஸ்ட்ல பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. அதே சந்தோஷத்தோடவே அப்படியே இந்த மீன் குழம்ப நல்லா மீன் குழம்புல சுட சுட நல்லா பெரட்டி எடுத்து எனக்கு மீன் குழம்பு கூட பெரிய வெங்காயம் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கூடவே பொரிச்ச மீன் ஒரு துண்டு, குழம்பு மீன் ஒரு துண்டு, பெரிய வெங்காயம் ஒரு பீஸ் வச்சு நல்லா குழம்புல போட்டு பெரட்டி சூடா எடுத்து ஒரு வாய் வச்சா யம்மி!
இல்லங்க. ருசியா இருக்கு. அம்புட்டு ருசியா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.